பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சு மத்திய பட்ஜெட் 2024 தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 7வது முறையா பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 83 நிமிடங்கள் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. மத்திய பட்ஜெட்ல மற்ற மாநிலங்களுக்கு இல்லாத அளவுக்கு பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது பேசப்பொருளா மாறியிருக்கு. இது மத்தியில் ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உதவினதுக்கு நன்றி கடனா மத்திய அரசு வழங்கி இருக்க சலுகைன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. அதே சமயம் உண்மையாவே இந்த மாநில வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடுதான்னு பாஜக தரப்புல சொல்லப்படுது. அதே போல 83 நிமிட பட்ஜெட் அறிவிப்புல எங்கேயுமே தமிழ்நாடுங்கிற வார்த்தை இடம்பெறாததும் கவனிக்க வேண்டிய விஷயமா மாறியிருக்கு. பீகார், ஆந்திராவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது ஏன்? பீகார், ஆந்திராவுக்கு மத்திய அரசு வழங்கிய சலுகைகள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மத்திய பட்ஜெட் 2024-25ல பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல பீகார் மாநிலம் கயால தொழில் வளர்ச்சிக்காகவோ மேம்பாட்டுக்காகவோ விரைவு சாலைகள் அமைக்கவோ 26,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கு மத்திய அரசு. மின் உற்பத்தி திட்டத்துக்காக 21,400 கோடி ரூபாயும், பீகார் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 11,500 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல புதிய விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு உட்கட்டமைப்புகள் அமைத்து தரப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. பீகார் மூலதன செலவினத்துக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்படும்னு காசி விஸ்வநாதர் கோவிலை போல கயால உள்ள பழமையான விஷ்ணுபாத் மற்றும் மகாபோதி கோவில்கள் சீரமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. பீகாரை போலவே ஆந்திராவுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தலைநகர் அமராவதி கட்டமைப்புக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்காக வரும் ஆண்டுகள்ல கூடுதல் நிதியும் ஒதுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கு மத்திய அரசு. பொலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தை முடிக்கிறத உறுதி செஞ்சிருக்கிற மத்திய அரசு விசாகப்பட்டினம், சென்னை தொழில் வழித்தடமோ, ஹைதராபாத், பெங்களூரு தொழில் வழித்தடமோ ஊக்குவிக்கப்படும்னு அறிவிச்சிருக்கு. ஆந்திராவோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த தண்ணீர், எரிசக்தி, ரயில்வே, சாலை ஆகிய உள்கட்டமைப்பு உருவாக்கப்படும்னு ராயலசீமா மற்றும் வடக்கு கடலோர ஆந்திரால உள்ள பின்தங்கிய பகுதிகளுக்கு மானியங்கள் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. பட்ஜெட்ல ஆந்திரா, பீகாருக்கு கூடுதல் நிதி ஒதுக்கினதுக்கு காரணமா தேர்தலுக்கு பின்னாடி ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசமோ ஐக்கிய ஜனதா தளமோ வழங்கின ஆதரவுதான்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளோட ஆதரவோட தான் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்சப்பவே சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரோட அழுத்தத்தை பாஜக சந்திக்க வேண்டி இருக்கும்னு விமர்சனங்களும் எழுந்துச்சு. இந்த நிலையில பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஆந்திரா, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து மற்றும் சிறப்பு நிதி வழங்கணும்னு கோரிக்கைகளை இரு கட்சிகளை சேர்ந்தவங்களும் முன் வச்சாங்க. ஆனா சிறப்பு அந்தஸ்து வழங்க வாய்ப்பில்லைன்னு மத்திய அரசு சொல்லிடுச்சு. இந்த நிலையில பட்ஜெட்ல இந்த இரு மாநிலங்களுக்கும் சிறப்பு நிதியை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தி இருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளுற மாநிலங்களோட பெயரே பட்ஜெட்ல இடம்பெறாததும், இந்த முறை பாஜகவுக்கு பெரிய சரிவை தந்த உத்தரப்பிரதேசம் பெயர் இடம்பெறாததும் பாரபட்சமான முடிவுன்னு விமர்சிக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். பீகார், ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி வழங்கப்பட்டது மாநில வளர்ச்சிக்குன்னு சொன்னாலும் மற்ற மாநிலங்களும் பட்ஜெட்ல கவனம் பெற்றிருக்கணுங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.